ஆட்டிசம் விழிப்புணர்வு. கருவுற்ற தாய்மார்கள் மன அழுத்தத்தில் இருப்பதும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் உருவாக காரணமாகலாம். உலக ஆட்டிச விழிப்புணர்வு நாள். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை புறக்கணிக்காதீர்கள், அரவணையுங்கள். அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு பள்ளி ஆசிரியர் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் ஆட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆசிரியர் முத்து மீனால் வரவேற்றார். தலைமை ஆசிரியர் லே சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் கவிதா மற்றும் செல்ல நாச்சியார் ஆகியோர்கள் மாணவர்களிடையே பேசுகையில், ஆட்டிசம் குழந்தைகள் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். ஆட்டிசம் குழந்தைகள் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு நடக்க முடிந்த குழந்தைகள் உணவு, தண்ணீர் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பார்கள். அவர்கள் சாப்பிட்ட உதவி செய்த பிறகு இவர்கள் சாப்பிடுவார்கள். ஆட்டிசம் என்றால் அறிவு வளர்ச்சி குறைபாடுதான். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் மற்ற மாணவர்கள் மாதிரி ஒரு இடத்தில் அமர்ந்து கவனிக்க முடியாது. மற்ற மாணவர்கள் கேள்வி கேட்க உடனே பதில் சொல்வார்கள். ஆனால் ஆட்டிசம் குழந்தைகள் கேட்டு அரை மணி நேரம் கழித்து பதில் சொல்ல முடியும். நம் முகத்தை பார்த்து பதில் சொல்ல முடியாது. ஆட்டிசம் குழந்தைகளில் பல வகையினர் உண்டு. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு எல்லா திறமையும் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடித்து அதில் வெற்றி அடைய செய்வதே நோக்கம். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மற்ற மாணவர்களைப் போல் வெளி உலகம் தெரியாது. நாம் அழைத்து சென்றால் வருவார்கள். எங்கு வந்தாலும் இது என்ன இடம் என்பதெல்லாம் தெரியாது. வெளி உலகம் தெரியாத அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்கள் படிக்கும் பள்ளி, அங்கு உள்ள ஆசிரியர்கள் மட்டுமே. அவர்களை சமுதாயத்தோடு ஒன்றி போக செய்வதே அவரின் நோக்கமாகும். மற்ற குழந்தைகள் அவர்களை வெறுக்கக்கூடாது, விளையாட சேர்த்து கொள்ள வேண்டும். ஆட்டிசம் குழந்தைகளின் சில பேர் அமைதியாக இருப்பார்கள், எழுத தெரியாது. அவர்களை நார்மல் பள்ளியில் படிக்க வைக்கலாம். சிறு வயதிலேயே ஆட்டிசம் குழந்தைகளை கண்டுபிடித்தால் சரி செய்யலாம். பொதுவாக நடக்கும் வயதில் குழந்தைகள் நடக்க வேண்டும், இல்லை என்றால் மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். ஆட்டிசம் குழந்தைகள் உருவாவதே ஊட்டச்சத்து குறைபாடுகளில்தான். அந்த காலத்தில் சத்தான உணவு சாப்பிட்டார்கள். ஆனால் தற்பொழுது ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடுகிறார்கள். ஆட்டிசம் என்பது மரபணு குறைபாடுதான். தாய் கருவுற்றிருக்கும் பொழுது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆட்டிசம் பாதித்த மாணவர்கள் உருவாக இதுவும் ஒரு காரணம். ஆட்டிசம் பாதித்த மாணவர்களுக்காக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பள்ளி உள்ளது. அங்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவங்கள விளையாடுறதுக்கு நம்ம கொண்டு வர முடியும். சரியா? பிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி, ஆக்குபேஷனல் தெரபி இதெல்லாம் நீங்க சொல்லுங்க வெளியில போயிட்டு. சரியா? இதுக்காகவே இங்க இப்ப நம்ம காரைக்குடியில அழகப்பா பல்கலைக்கழக